Dear students, good evening. Let us start today's meeting, that is professional English. Okay, so professional English, already our teachers, senior teachers have handled classes for you in professional English. And today I'm going to take listening skills for you. Okay, so this is one of the most prominent skills. Like we have four core skills in language skills. அதாவது நல்ல ஒரு லாங்குவேஜ் எஃபிஷியண்டா வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு 4 ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப எசென்ஷியல். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிசனிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ LSRW அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ லிசனிங் அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கில் இஸ் லிசனிங் ஸ்கில். த செகண்ட் ஒன் இஸ் ஸ்பீக்கிங். த தேர்ட் ஒன் இஸ் ரீடிங் அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் writing. So இதுதான் வந்து the 4 skills for developing your language skills. So இது வந்து எதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா to improve your communication skills. சரி, நீங்க நல்லா பேசணும் அப்படிங்கறதுக்காக நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கில்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கும்போது லிசனிங் ஸ்கில்ஸ் எதுக்காக, why is listening skills very important அப்படின்னு பாத்தீங்கன்னா only if we listen we will be able to learn. சரியா? So if you, for example, if you take a child, ஒரு குழந்தை இருக்கு, so first எடுத்தோன்னு அவங்க வந்து பேசுறாங்களா, அவங்களால ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து கொண்டு வர முடியுமா? No. First they listen to the parents. சரியா? Listen to the environment, listen to the sounds to the nearby environment. So இது எல்லாமே வந்து listening skills அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ லிசனிங் அப்படிங்கிற போது எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து லிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 1 year அதுக்கு மேலதான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு லிசனிங் ஸ்கில்ஸ் இருந்தாதான் நம்மளால லேர்ன் பண்ண முடியும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா they don't have the capacity to listen. அவங்களால வந்து கொஞ்ச நேரம் கூட ஒரு 10 நிமிஷம் கூட கவனிக்க முடியாது. ஸோ இந்த லிசனிங் ஸ்கில்ஸை வந்து நீங்க டெவலப் பண்ணினீங்கன்னா தான் நீங்க வந்து மற்ற ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ண முடியும். What are the other skills? இப்போ listening skills வந்து enhance பண்ணும்போது தான் we'll be able to enhance the other skills அப்படின்னு சொல்லி சொல்றோம். So what are the other skills அப்படின்னு பார்த்தோம்னா we have 4 skills, that is listening, speaking, reading and writing அப்படின்னு சொல்லி சொல்றோம். So what is listening அப்படின்னு பார்க்கும்போது it is an input. இன்புட் அப்படிங்கிறது என்னது, நம்ம வந்து இட் இஸ் ரிசெப்டிவ் ஸ்கில். நம்ம வந்து என்ன பண்றோம், லிசனிங் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தனிப்பட்ட விஷயம். ஸோ வி ஹாவ் டு டூ இட் இண்டிவிஜுவலி, வி ஹாவ் டு லிசன், வி ஹாவ் டு புட் அவர் ஹோல் சிஸ்டம் இன்டு தட் லிசனிங் கெப்பாசிட்டி. சரியா? ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த லிசனிங் அப்படிங்கிற போது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் ஃபார் டெவலப்பிங் யோர் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஹியர் ஐ ஹவ் கிவன் யூ அ பிக்சர் டெபிக்டிங் தி ஃபேஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா இயர் அப்படிங்கிறது இருக்கு. காது கொடுத்து நம்ம எவ்வளவு தூரம் நம்ம வந்து காதுல லிசன் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் நம்மளால என்ன பண்ண முடியும், we'll be able to speak and we'll be able to write. சரியா? what we listen we'll be able to, how much நம்ம எவ்வளவு எஃபிஷியண்டா லிசன் பண்றோமோ அவ்வளவு எஃபிஷியண்டா நம்மளால என்ன பண்ண முடியும், பேச முடியும், எழுத முடியும். சரியா? so listening is the foremost skill in language skills. The similar way reading is also very important. reading அப்படிங்கிற போது nowadays reading அப்படிங்கிற போது it is very much reduced. நம்ம என்ன பண்றோம், we have mobile phones, இல்ல we watch TVs, we spend time like that. But before 10 years or 15 years பாத்தீங்கன்னா இந்த மொபைல்லாம் இவ்வளவு வரதுக்கு முன்னாடி everyone used to have the habit of reading. so எவ்வளவு தூரம் நம்ம வந்து ரீட் பண்றோமோ அவ்வளவு தூரம் நம்மளால என்ன பண்ண முடியும், will be able to write. so எவ்வளவு லிசன் பண்றோமோ அது வந்து என்ன பண்ண முடியும், எவ்வளவு லிசன் பண்றது வந்து will be able to speak. சரியா? அதே மாதிரி எவ்வளவு நம்ம ரீட் பண்றோமோ will be able to write. so இதுதான் வந்து I've given you input வந்து எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம அவுட்புட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். so that is why listening is given much importance among the 4 skills. the 4 skillsல வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம், only for the listening skills. so நிறைய லிசன் பண்ணணும். so for example if நான் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோ ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். how many of you have the capacity to listen at a stretch? ஒரு அதாவது வந்து அந்த 15 minutes வீடியோ 20 minutes வீடியோ வந்து லிசன் பண்ணிட்டு உடனே யாரால அதை வந்து அவுட்புட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா only for the active listeners. யாரெல்லாம் வந்து ஆக்டிவா கவனிக்கிறாங்களோ, நம்மளோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் நம்ம கொடுக்குறோமோ அவங்களாலதான் என்ன பண்ண முடியும், they'll be able to give the output in a proper way. so நம்ம வந்து இன்புட் எவ்வளவு இருக்கோ எவ்வளவு நல்லா இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு நம்மளோட அவுட்புட் வந்து இருக்கும் அப்படிங்கிறது அந்த லிசனிங் ஸ்கில்ஸ் உடைய மெயின் ஆஸ்பெக்ட். சரியா? so how much, what is the percentage of listening skills அப்படின்னு பாத்தீங்கன்னா I have given you writing is 9%, reading is 16%,
talking is 30% and listening is 40%. அப்ப listening வந்து எவ்வளவு இருக்கணும் 45% இருக்கிறதுலயே வந்து 100%ல வந்து நியர்லி half of the percentage வந்து என்ன பண்றோம் லிசனிங்க்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மத்த ஆஸ்பெக்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கறதா சரியா. ஸோ லிசனிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இன் யோர் லாங்குவேஜ் டெவலப்பிங் ஸ்கில்ஸ். ஸோ 45% நீங்க வந்து லிசனிங் கெப்பாசிட்டிக்கு வந்து உங்களால கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால மத்த ஸ்கில்ஸை வந்து ரொம்ப சீக்கிரத்துல நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதா இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் சரியா. ஸோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா is listening and hearing the same. இப்ப listening அப்படின்னா என்ன, ஹியரிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா listening அப்படிங்கிறது வந்து it is totally different from hearing. ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. that is why I have given you no சரியா. so listening வேற hearing வேற. so what is the difference, என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா we have see here hearing அப்படிங்கிற போது நிறைய சவுண்ட்ஸ். இப்ப நான் வந்து இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே உங்களை பக்கத்துல என்விரான்மெண்ட்ல வந்து நிறைய சவுண்ட்ஸ் வரும். அதாவது நல்லா விண்ட் வந்து ப்ளோ ஆகுற மாதிரி, காத்தடிக்கிற மாதிரி, இல்ல பக்கத்துல வந்து ஏதாவது வந்து அனிமல்ஸ் வந்து சவுண்ட் கொடுக்குற மாதிரி, இல்ல யாராவது பக்கத்துல வீட்டுல இருக்கக்கூடிய மத்தவங்க பேசுறது, இதெல்லாம் வந்து ஹியரிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இட் இஸ் ஆக்சிடென்டல். சும்மா நம்ம காதுல வந்து லேசா வந்து நம்ம காதால கேட்கறது மட்டும்தான் வந்து ஹியரிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா. பட் லிசனிங் அப்படிங்கிற போது இட் இஸ் வெரி அட்டென்ஷனா இருந்தா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும். இட் ஷுட் பி வாலண்டரி. நம்ம வந்து ஓகே நம்ம கவனிக்கணும், கண்டிப்பா கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட நம்ம வந்து லிசன் பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட மைண்டுக்கு கொண்டு போறது. ஸோ ஹியரிங்னா என்னது, we take it only to the ears. பட் ஆனா லிசனிங் அப்படிங்கிறது வந்து we take it to our மைண்ட் சரியா. அப்போ நம்ம வந்து எவ்வளவு தூரம் நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ்டா இருக்கோம், எவ்வளவு தூரம் நம்ம வந்து வாலண்டரியா அதை லிசன் பண்றோம் அப்படிங்கறது பொறுத்து தான் நம்மளுடைய லிசனிங் ஸ்கில்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். ஹியரிங்கிறது வந்து ஒரு ஆக்சிடென்டலா ஒரு எஃபர்ட்லெஸ், எதுவுமே எஃபர்ட் இல்லாம ஓகே நம்ம வந்து சைட்ல வந்து ஏதாவது ஒரு சவுண்ட் கேட்கறது. ஸோ இது வந்து ஒரு தீபாவளி டைம்ல பாத்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கிறது. ஸோ அந்த கிளாஸ் நீங்க எழுதிட்டு இருப்பீங்க, சம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன், நீங்க எழுதிட்டு இருக்கும் போது பட்டாசு வெடிக்கும். ஸோ தட் இஸ் ஹியரிங். சும்மா கேட்டுட்டு அதோட விட்டுறோம். பட் நான் கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து நீங்க லிசன் பண்றீங்க இல்லையா, அது வந்து எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி ஃபோக்கஸ்ட், இட் ஷுட் பி வாலண்டரி அண்ட் இட் ஷுட் பி இன்டென்ஷனல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா. ஸோ ஹியரிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிசனிங். ஹியரிங்கிறது சும்மா நம்ம காதுல வந்து லேசா அந்த சவுண்டுக்கு படுறது, அவ்வளவுதான், அதோட நம்ம விட்டுறோம். பட் லிசனிங் அப்படிங்கிற போது you should be very active சரியா. then only we will be able to learn from that particular topic that we are listening. so here I have given you the difference. Hearing is act of perceiving any sound. அப்ப any soundனா என்னது, ஏதோ ஒரு சவுண்ட வந்து நம்மளுக்கு வந்து காதுல கேட்கறது அப்படின்னு சொல்லி சொல்றோம். பட் listening அப்படிங்கிற போது it is which we consciously choose to do. that is, it is an active process. கான்சியஸ்னா என்னது, நம்ம வந்து அது கண்டிப்பா கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட ஆக்டிவா நம்ம அட்டென்ஷன் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் கொடுக்கறது தான் வந்து லிசனிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஹியர் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் லிசனிங். ஒன்று வந்து நியூஸ் நம்ம கேட்கறது, தென் டெட் டாக்ஸ். நிறைய யூடியூப்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெட் டாக்ஸ் இருக்கும். இந்த டெட் டாக்ஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பர்சன்ஸ் வந்து they will be talking something சரியா. நிறைய பர்டிகுலர் டாபிக்கையோ இல்ல அவங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதை பத்தி எல்லாம் வந்து தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. ஸோ அதுதான் வந்து டெட் டாக்ஸ் இருக்கும். நீங்க யூடியூப்ல போய் போட்டீங்கன்னா you'll be receiving getting so many TED talks. okay. அப்ப அடுத்தது வந்து சாங்ஸ். ஸோ சாங்ஸ்ங்கிற போது நம்மளுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஒரு ஸ்டடீஸ் சப்ஜெக்ட் ரிலேட்டடா கம்பேர் பண்ணும்போது சாங்ஸ் போது we give our attention towards. அதே மாதிரி ஆடியோ ஃபைல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு லிசன் பண்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி வெரி ஆக்டிவ் சரியா. அப்ப நம்ம லிசன் பண்ணும்போது நம்ம வந்து அதுல இருந்து என்ன நம்ம லேர்ன் பண்றோம், அந்த என்ன நம்ம லேர்ன் பண்ணணுமோ அதை வந்து எப்படி வந்து வெளியில வந்து எடுத்து சொல்றோம் அப்படிங்கறது பொறுத்துதான் நம்ம வந்து எவ்வளவு தூரம் கவனிச்சிருக்கோங்கிறது நமக்கு தெரிய வரும் சரியா. ஸோ லிசனிங் ஷுட் பி வெரி ஆக்டிவ். ஸோ வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் வாட் வி ஆர் லிசனிங் அண்ட் வி ஷுட் கிவ் தி அவுட்புட். வி ஷுட் ஸ்பீக் இட் அவுட் ஆர் வி கேன் ரைட் இட் அவுட். நம்ம என்ன லிசன் பண்ணோம் அப்படிங்கறது வந்து ஒன்னு நம்ம வந்து வி கேன் ஸ்பீக் இட் அவுட் or we can write it out so that we can be able to learn something out of that audio that we have listened. So இப்போ listening அப்படிங்கிற போது there are two options. listen without subtitles. listen without subtitles னா என்னது, நிறைய நீங்க பாத்தீங்கன்னா ஆடியோல வந்து கீழே வீடியோ பார்க்கும்போது கீழே வந்து சப்டைட்டில்ஸ் வரும். ஸோ ஒன் வே ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ் நிறைய இங்கிலீஷ் நியூஸ் எல்லாம் பாருங்க. அதே மாதிரி யூ கேன் வாட்ச் வெரி குட் மூவிஸ். இங்கிலீஷ் மூவிஸ் வந்து நிறைய நல்ல டீசென்ட் மூவிஸ் எல்லாம் இருக்கு. யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் தோஸ் மூவிஸ் அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா they'll be giving subtitles for that சரியா. இந்த சப்டைட்டில்ஸ்ங்கிறது என்னது, அவங்க என்ன பேசுறாங்களோ அது வந்து கீழே வந்து
எழுத்து மூலமா வரும். அதுதான் வந்து சப்டைட்டில்ஸ்ன்னு சொல்றோம். சரியா? சோ யாருப்பா அது ஸ்கிரீனை டேமேஜ் பண்ணாதீங்கப்பா. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கிரீன் இது பண்ணாதீங்க. யாருன்னு வீடியோ ரெக்கார்டிங்ல தெரிஞ்சிரும், எடுத்துருங்க. ஓகே, வெரி குட். ஸோ இப்போ வந்து லிசனிங் வித்வுட் சப்டைட்டில்ஸ் அப்படிங்கிற போது we have to listen the audio or video without subtitles. ஸோ சப்டைட்டில்ஸ் இல்லாம நம்ம கவனிக்கணும். அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், திரும்ப அடுத்த செகண்ட் டைம் அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணிட்டு we can check with subtitles. நம்ம பேசின அவங்க பேசினது நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கறது திரும்ப செகண்ட் டைம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், we can check with கரெக்டா லிசன் பண்ணிருக்கோமா அப்படிங்கறத we can check it with the subtitles given in the audio or video. சரியா? So this is what we call as listening. So this is the difference between hearing and listening. So next, let us move on to the next topic, that is there are 3 types of listening. சரியா? நிறைய அதாவது 3 types of listening problems அப்படின்னு சொல்லி சொல்றோம். What are the 3 types? One is pseudo listening. The second one is selective listening. The third one is critical listening. So what is pseudo listening? Pseudo அப்படிங்கிற போது இப்போ we are not in the classroom environment. இப்போ கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேக் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஃபேக்கா லிசன் பண்ற மாதிரி அவங்க வந்து தலையாட்டிட்டே இருப்பாங்க. பட் தே வில் நாட் பி தேர் பிசிக்கலி, they will not be there mentally. சரியா? பிசிக்கலா அவங்க வந்து they'll be present, but mentally they'll be absent, they'll be gone somewhere. So that is what we call as pseudo listening. நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். they'll be active-ஆ லிசன் பண்ணணும்னு நினைப்பாங்க, but still வந்து their memories or their thinking will go somewhere else, so that they'll be physically present but mentally absent. The next one is selective listening. What is selective listening? So இப்போ நீங்க வந்து pseudo listeningல வந்து நீங்க வந்து திடீர்னு ஒரு ஓகே நம்ம லிசன் பண்ணணும் அப்படின்னு வரீங்க, அதுதான் வந்து செலக்டிவ் லிசனிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆர் சம் டாபிக்ஸ் விச் ஆர் இன்ட்ரெஸ்டட், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா அதை மட்டும் கவனிப்பீங்க, பிடிக்கலன்னா யூ வில் ஜஸ்ட் அவாய்ட் லிசனிங். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் as செலக்டிவ் லிசனிங். அடுத்தது வந்து கிரிட்டிக்கல் லிசனிங். ஸோ கிரிட்டிக்கலி அப்படிங்கிற போது கிரிட்டிக்கல்னா என்னது, அதாவது கிரிட்டிசைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ அதை வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இஃப் ஏதாவது வந்து நல்லா கவனிச்சுட்டு இருப்பீங்க, சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா யூ வில் நாட் லிசன் ஃபர்தர். ஸோ அவங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலிஜன் பத்தியோ இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத ஒரு டாபிக்கை வந்து அவங்க பேசும்போது யூ டோன்ட் வாண்ட் டு லிசன், யூ ஸ்டாப் லிசனிங் அண்ட் யூ ஜஸ்ட் இக்னோர் வாட் இஸ் பீங் டாட் தேர். ஸோ திஸ் இஸ் ஆல் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ சூடோனா என்னது, ஃபேக் லிசனிங். அடுத்து வந்து செலக்டிவ்ங்கிறது வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறது, டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு அப்புறம் திரும்ப வந்து அவங்க கிளாஸ் என்விரான்மெண்ட்டுக்கு வருது. கிரிட்டிக்கல்ங்கிறது போது சம் சார்ட் ஆஃப் கான்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா யூ வில் நாட் பி லிசனிங், ஸோ யூ வில் ஸ்டாப் லிசனிங். திஸ் இஸ் வாட் வி கால் as critical listening. So what are the ways to active listening? So what are the solutions for active listening? So எப்படிலாம் நம்மளோட listening capacity enhance பண்ணலாம், எப்படிலாம் வந்து நம்ம வந்து listeningல வந்து நம்ம full attention கொடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து we have 6 solutions. So problems வந்து எவ்வளவு பார்த்தா we had only 3 problems, but solution பாத்தீங்கன்னா we have 6 solutions. So awareness, first one is awareness. So what is awareness அப்படிங்கிற போது we should be aware of what is being taught. சரியா? நம்ம வந்து ஓகே நம்ம கண்டிப்பா இதை வந்து நம்ம கவனிக்கணும், this is for our own good அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து உங்களுக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிக்கலாம், லிசன் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் வரும். இது எதுக்கு வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா அந்த அவேர்னஸ் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஸோ யூ ஷுட் கிரியேட் அவேர்னஸ் அமாங் yourselves. உங்களுக்குள்ளார ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் ஒரு புது விஷயத்த வந்து நல்ல விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து நீங்களே உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கணும், உருவாக்கிக்கணும். சரியா? அடுத்ததான் நான் சொன்னது வந்து பி பிசிக்கலி அண்ட் மென்டலி ப்ரிப்பேர்ட். ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சூடோ இதுக்கு சொன்னேன்ல, சூடோ லிசனிங்ல வந்து என்ன சொன்னேன், ஃபேக்கா கவனிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அதான் வந்து சூடோ லிசனிங். ஸோ அதை வந்து எப்படி வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, that is be physically and mentally prepared to listen. So what is this physically அப்படிங்கிற போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, நீங்க எல்லாம் கண்டிப்பா அதுல கலந்துக்கணும் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாளே நீங்க என்ன பண்ணிக்கணும், யூ ஷுட் பி பிசிக்கலி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நல்ல ஒரு நைட் ஸ்லீப் வந்து நல்லா இல்லை அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியாது, ஒழுங்கா ப்ராப்பரா லிசன் பண்ண முடியாது. ஸோ நல்லா ப்ராப்பர் ரெஸ்ட் வந்து முதல் நாள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா தான் மறுநாள் நீங்க உங்களால ஆக்டிவா உங்களோட ஒர்க்கை வந்து செய்ய முடியும். அடுத்ததான் வந்து மென்டலி, வாட் இஸ் தட் மென்டலி? இப்போ நிறைய பேருக்கு we have many problems, no person is without problems அப்படின்னு சொல்லி சொல்றோம். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். பட் நீங்க வந்து ஒரு கிளாஸ் ரூம்குள்ள உள்ள என்டர் ஆகுறீங்க இல்ல படிக்கிறதுக்கு உட்காடுறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், யூ ஷுட் ஜஸ்ட் லீவ் இட் அவுட் சைட் அண்ட் யூ ஷுட் ஜஸ்ட் லிசன் டு தி
talks or you should listen to your studies. சரியா? So அதான் வந்து physically and mentally prepared ஆ இருக்கணும். அப்ப என்ன சொல்றோம்? mentally தான் என்னது? We have all human beings have some sort of problems. அப்ப we have to என்ன பண்ணணும்? We should be mentally prepared. Okay, இந்த ப்ராப்ளம்ஸ்ங்கிறது இருக்கதான் செய்யும். அதை வந்து கொஞ்ச நேரம் we should just avoid it. அதை வந்து மறந்துட்டு we have to concentrate, we have to put our full attention and listen to what is being taught to you. Then set a goal. Third வந்து என்னது? set a goal அப்படின்னு சொல்லி சொல்றோம். So set a goal அப்படிங்கிற போது I've given you 100%. சரி, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு கிளாஸ்ல ஓகே நான் வந்து இன்னைக்கு வந்து ஓகே எனக்கு கவனிக்கிறேன், ஒரு 80% கவனிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருந்தாலும் அதுல இருந்து ஒரு 20% கீழே தான் இறங்கும். ஸோ நம்மளோட கவனிக்கிற கெப்பாசிட்டி எவ்வளவு ஆயிரும்? 60% ஆயிரும். ஸோ இப்ப என்ன பண்ணணும்? we should put our 100% attention. சரியா? because it is our personal responsibility. இப்ப படிக்க வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. we should develop ourselves. நம்மளுடைய சப்ஜெக்ட் மட்டும் தான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுக்கு we have many subjects, economics, statistics, Tamil, English, we have so many subjects. அது மட்டும் தான் படிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் இருக்கக்கூடாது. we have to equip ourselves, we have to develop ourselves. அப்ப என்ன பண்ணணும்? we have to listen to many videos and audios that is very good for us. சரியா? சோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்ல விஷயங்களோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? கத்துக்கணுங்கிற எண்ணம் வந்து நம்மளுக்கு வரணும். So we should put our 100% responsibility to learn anything new. சரியா? அடுத்து sit front or in center. அப்படின்னா என்னது? இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு, யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா usually பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து they will not be willing to sit in the front rows. ஏன்னா பின்னாடி போய் உட்கார்ந்தாதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த நேரத்துல என்ன ஆகும்னா your listening capacity will get reduced. So if you sit in the front or somewhere in the center, then you will be able to listen actively. சரியா? So for example, இப்ப நான் பின்னாடி உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா, முன்னாடி நடக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் டிஸ்டர்பன்சஸும் நம்ம கண்ணுல பட்டுட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன ஆயிரும்? we will get disturbed. So it is always suitable to sit somewhere in the front or in the center to improve your listening capacities. சிலருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே they'll be having a very good listening skills wherever they sit. Last benchல உட்கார்ந்தா கூட they'll be in a position to listen actively. But some persons, very few persons who get easily distracted, they can sit somewhere in the front or in the center to improve their listening skills. Okay. Next is the fifth solution is practice. So what is practice? அப்படின்னு பார்க்கும்போது we have to practice a lot. சரியா? listening அப்படிங்கிற போது ஒரு குழந்தை வந்து எடுத்தோன்னு பேசுறது கிடையாது. ஒரு குழந்தை வந்து என்ன பண்றாங்க, ஒரு 5 months 6 months நல்லா காது கொடுத்து நல்லா கேட்டுட்டு after that only nearly one year or 1.5 years வரும்போது they are able to speak out. So அந்த மாதிரி we have to practice. இப்போ இங்கிலீஷ் வந்து டஃப், கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நினைச்சு we should not avoid it. We have to practice. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க practice பண்ண you will be able to improve your speaking skills and writing skills. Okay. So இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, you can dictate the words or sentences. அப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா first day வந்து ஒரு சின்ன சென்டென்ஸை வந்து நீங்க வந்து கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். அதை வந்து என்ன பண்ணணும்? கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் we have to write it out. சரியா? நம்ம வந்து என்ன பண்ணணும்? நம்ம கேட்கறத வந்து லிசன் பண்ணிட்டு திரும்ப எழுதி பார்க்கணும். அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும்? ஓகே, நம்மளால வந்து அந்த லிசனிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதே நேரத்துல நம்மளால எழுதுற கெப்பாசிட்டி, ரைட்டிங் ஸ்கில்ஸும் நம்மளுக்கு வந்து டெவலப் ஆகுது. சரியா? ஒன்லி இஃப் யூ கெட் ப்ராக்டிஸ் you will be able to improve your language skills or your communication skills. Okay, then the next one is be fascinated. What do you mean by this fascinated? Fascinatedங்கிறது போது எல்லாருக்குமே வந்து ஓகே அதை கவனிக்கும் போது சில டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி நம்ம வந்து we should be able to நம்மள வந்து இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனசுல வந்து நம்மளுக்கு வந்து பதிய வச்சிட்டோம் அப்படின்னாக்க we'll be able to learn every day. சரி, எல்லா நாளுமே நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டே வரும்போது we'll be able to develop ourselves. Okay, so this is what in today's class. So from tomorrow onwards I'll be giving you some reading practice. Okay, only if you take some reading practice you'll be able to improve. So இதுல வந்து என்னது, இந்த 5 சொல்யூஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா this practice அப்படிங்கிற போது that is very much essential for all of us to develop. So yeah, we have to practice. So practice makes a man perfect அப்படின்னு சொல்லி சொல்றோம். So in that way you should practice every day. லிசன் பண்ணுங்க, சின்ன சென்டென்ஸ் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் செகண்ட் டே வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ். ஸோ நம்ம லிசன் பண்றதை வந்து என்ன பண்ணணும்? we have to write it down. நோட்டை வச்சுக்கோங்க, எழுதி பாருங்க. அதே மாதிரி இன்னொரு விதமா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஒரு டைரி வச்சுக்கோங்க. யூ கேன் ஹேவ் அ டைரி ஆர் ஸ்மால் நோட் வித் யூ. அன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸா எழுதி பிராக்டிஸ் பண்ணலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் சார்ட் ஆஃப் பிராக்டிசிங் மெத்தட். ஸோ இது வந்து என்னன்னா நிறைய இங்கிலீஷ் நியூஸ் எல்லாம் கேளுங்க. நியூஸ் எல்லாம் வந்து தமிழ்லயே கேட்டுட்டு யூ ஹேவ் பிளென்டி ஆஃப் டைம். நிறைய டைம் இருக்கு இப்ப உங்களுக்கு லீவ்ல இருக்கிறதுனால. ஸோ யூ கேன் ஜஸ்ட் லிசன் டு சம் வீடியோஸ். அது லிசன் பண்ணதை வந்து எவ்வளவு தூரத்துக்கு நீங்க லிசன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத வந்து நீங்க எழுதுறதுல வந்து தெரியும். சரியா? அப்ப பேசியும் பார்க்கணும். அவங்க என்ன பேசுறாங்க, நியூஸ் சொல்றாங்க அப்படின்னா உங்க அம்மாவையோ இல்ல சிஸ்டர்ஸ் யாராவது உட்கார வச்சு யூ கேன் ஜஸ்ட் ஸ்பீக் அவுட். இதுதான் அவங்க நீங்க சொல்லியிருக்காங்க நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லி அவங்களுக்கு வந்து அதே இங்கிலீஷ்ல நீங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேசி பழகலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் இம்ப்ரூவ் யோர் லிசனிங் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்கில்ஸ். சரியா? அப்ப லிசனிங் தான் வந்து த ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் அமong ஆல் த ஸ்கில்ஸ் அப்படின்னு எதுக்காக சொல்றோம்? தட் only will lead to the other skills. So that is why I've given you எவ்வளவு listening capacity இருக்கணும். We should have 45% of listening skills within us. So எவ்வளவு தூரத்துக்கு நம்ம listening skillsல வந்து attention கொடுக்கறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், மத்த ஸ்பீக்கிங் or writing skills வந்து நம்மளால improve பண்ணிக்க முடியும். So listeningங்கிறது என்னது? It is an input. Only if you listen, you will be able to speak. சரியா? So this is what in today's class we have dealt with. So I think you all understood what I've told you. So enhance your listening skills. சரியா? முடிஞ்ச வரைக்கும் உங்களோட listening skills enhance பண்றதுக்கு எப்படி அப்படின்னு பாருங்க. நம்ம வீட்ல தான் இருக்கோம், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. We have to improve ourselves. சரியா? எத்தனையோ குழந்தைங்க வந்து என்ன பண்றாங்க, டிகிரி கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு டிகிரி படிப்பை வந்து படிக்க வைக்க முடியாம இருக்காங்க பேரண்ட்ஸ். ஸோ உங்களுக்குலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதை வீணா வந்து மொபைல் போன்ஸ் இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா மொபைல் போன்ஸ் வந்து நாங்க வந்து கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், நல்லா வந்து சாதிச்சு காட்டணும். யூ ஹேவ் டு டூ சம்திங் டு மேக் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரவுட். சரியா? உங்க பேரண்ட்ஸை வந்து பெருமைப்படுத்துற அளவுக்கு நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணி காட்டணும் எல்லா விதத்திலையும். That is what in today's class. So today you make it an aspect to listen to some audios or videos. Daily listening capacity increase பண்ணிட்டே வாங்க. Then automatically the other 4 skills வந்து நீங்க வந்து enhance பண்ணிக்க முடியும். சரியா? Okay, I hope you all understood what I've taught you. So I wish you all the best to be an active listener. Thank you, dear students.